ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026 புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த இது 2026 எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, கன்னியா லக்னம், துவாதசி திதி, பாலவ கரணம், சுப யோகத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. எல்லா விஷயங்களிலுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும். நான் நெகட்டிவால சொல்லலை, கும்பராசியை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரிங்க, ஒவ்வொரு முடிவும் சரிங்க, நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் குருபலம் இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் குருவும் 6ல் போய் மறைஞ்சிடுறாரு. அது போக 7.5 சனி கடைசியில் இருக்குது, 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்குது, தனஸ்தானத்தில் இருக்குது. அதை அது கப்புன்னு இருக்காம பிடிச்சி எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நிறுத்தி வச்சிருப்பாரு. அது போதாதுன்னு உங்களோட ராசியிலேயே ராகு இருக்காரு, 7ல் கேது இருக்காரு. ராகு கேதுக்களுடைய இது உங்களுக்கு எந்த இது எடுத்தாலும் ரொம்ப மன அழுத்தங்கள், இனம் புரியா கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா நான் கட்டாயம் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த 2026 பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். இந்த மனசு வேற, காசு வேற. இதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கங்க. நீங்கள் ஒரு விஷயத்த காசு பணம் வரணும், ஒரு பதவி உயர்வு வரணும், பிஸ்னஸ் நல்லா பண்ணணும், முயற்சி பண்ண இழுபறிகள் இருக்கும். ஆனால் கட்டாயம் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க. இந்த இழுபறியை தாண்டி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இந்த சக்ஸஸ் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஒரு பாலைவனமாட்டம் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப வெயிலே போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு பூங்கா வருதுங்க, ஓகேங்களா? அந்த இடத்துல ரொம்ப ஜிலு ஜிலுன்னு வெயிலே வந்துட்டே இருந்திருப்பீங்க, ட்ரை பிளேஸாக வந்துட்டுருப்பீங்க. ஒரு இடத்துல நல்ல இதமான காற்று, அப்படியே நல்ல தண்ணி, தாகத்துக்கு தண்ணி, இது மாதிரிலாம் கிடச்சா உங்கள் மனசு எவ்வளோ ஆனந்தம் படும். ஆனந்தத்தை காட்டிலும் பேரானந்தப்படும்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உறுதியாக உங்களுக்கு இருக்கு. இந்த என்னன்னா குரு 5ல இருந்து உங்களுக்கு பார்த்துறாரு, 11 பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க. 11 பார்க்கறது லாபஸ்தானம். அப்போ தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க. இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குருபலம் ரொம்ப நல்லா இருக்கு, லாபஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். இந்த ராகுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, அல்லது காளிக்கு விளக்கு போடுங்க. 9 மணிலேருந்து 10 வரைக்கும் ராகு காலம். அதில் என்ன பண்ணணும், ஒரு வாரம் காளி, ஒரு வாரம் துர்க்கை, ஒரு வாரம் கால பைரவர். இவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வழிபாடு பண்ணிட்டாலே எந்த லெவலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இந்த வழிபாடை தாண்டி வேற எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இதை செஞ்சாலே உத்தியோகத்தில் இருக்க பிரச்சனை போயிடும், பிஸ்னஸில் இருக்க பிரச்சனை போயிடும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயிடும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வாழ்க்கை ரொம்ப இன்பமயமாகவும் நல்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக, நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்குது. காசு பணம் பார்க்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலேருந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த 2026 உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். 100% அக்யூரேட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் கிரகநிலைகள், அதுக்கு மட்டும் இல்லாமல் திசாபுத்தி இப்போ என்ன போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை பார்க்க முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு 80% கரெக்டாக தான் இருக்கும். பொதுவாகவே ராகு உங்களுடைய ராசியில் இருக்கும்போது சந்திரன் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அப்போ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன். ஏன்னா உத்தியோக ஸ்தானத்துக்கு 6க்கு குரு வந்துடுறாரு. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் நினச்ச துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் நினச்ச கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உறுதியாக இந்த 2026 உங்களுக்கு உண்டு. நல்ல ஆதாயம், நல்ல வருமானம், காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த டைமில் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்குது. வாக்கு சனி கோப்பை குலைக்கும். நீங்கள் என்ன ஒரு லட்சியம் வச்சுருந்தீங்களோ, நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு வச்சுருந்தீங்களோ, அது எல்லாமே உங்களோட வாய் வார்த்தைகள்னால மாறி போயிடும். அதனால பேசக்கூடிய விஷயங்களை நிதானமாக இருக்கணும்.
நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். நிதானம் தவறுனீங்க அப்படின்னா அத்தனையுமே ஒரு சீட்டு கட்டில் கோபுரம் மாதிரி வச்சு ஒரு சீட்டை மட்டும் உருவினா அப்படியே உளுந்துருது இல்லை, அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் ரொம்ப பொலைட்டாக எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுங்கள், பொலைட்டாக பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிறத ஃபில்ட்ரு பண்ணாமல் பேசாதீங்க. அது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் நல்லதுக்காக சொல்கிறீங்க, ஆனால் அது யார் புரிஞ்சுக்குவாங்க அதை சொல்லுங்கள். புரிஞ்சுக்கணும்ல, ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்ல. பத்தாவதுக்கு 7ல் கேது. நீங்கள் நல்லதுக்கு, அடுத்தவங்களுடைய நல்லதுக்கு ஃபில்ட்ரு இல்லாமல் பேசுவீங்க, அதனால சண்டை சச்சரவுகள் வரும். நீங்கள் வில்லன் அப்படின்னு முத்திரை குத்தப்படுவீங்க. இதெல்லாம் தேவையா? தேவையே இல்லை. பொதுவாகவே கும்பராசி ஒரு பிரபஞ்ச ராசி. ஸோ அதனால் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த டைம் வேண்டாமே, நீங்கள் உங்களுடைய வழியை மட்டும் பாருங்களே, அதுதான் ரொம்ப நல்லது. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டு மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா நல்லது. 7ல் கேது இருக்குது. பார்ட்னர், நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர் போட்டிருந்தீங்கன்னா அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்களால் ஏமாற்றப்படுறது, மனதுக்கு பிடித்தவங்களால துரோகத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதாவது உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனை வழிகளும் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்காக செய்யும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். தாண்டி வந்துடுவேனா அப்படின்னு கேட்காதீங்க. கட்டாயம் தாண்டி வந்து தான் ஆகணும். கட்டாயம் தாண்டி வந்துடுவீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையை சமாளிக்க மாட்டீங்க, நீங்கள் 1000 பிரச்சனையை சமாளித்த ஆள் நீங்கள். ஸோ இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான், அதனால் சமாளித்து வந்துடுவீங்க. திருமண பிராப்தம் இருக்கா? 7ல் கேது இருக்குது. திடீர்னு திருமணம் ஆகும், அல்லது வேறு அதாவது லவ் மேரேஜ், வேறு கம்யூனிட்டி, ரிலீஜன் இந்த மாதிரி மாறி கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு தான் இருக்குங்க. அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்கள், லவ் மேரேஜ், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்குது. உங்களுக்கு காதல் ரீதியாக கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்தாலும் அது இறுதியில் நல்லதாக முடியும், சேர்ந்துருவீங்க. 6ஆம் இடத்துல குரு வருது. கணவன் மனைவிக்கு பார்த்திங்கன்னா நேரங்காலம் சரியில்லை. கும்பராசி நேர்களே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லணும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறதே தான், என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகளை, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, வேறு நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்கள் மேலே தப்பு இல்லைனாலுமே சாரி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க. மனசுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு கால சூழ்நிலை நேரம் வரும். நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நல்ல விஷயங்களுக்காக சொல்லுவீங்க, இது தப்புமா அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க இந்த டைமில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைம் மாறிடும், அந்த ராகுக்கு இது மாறிடும்ல, அப்போ அவங்களே ஏங்க நீங்கள் சொன்னதாங்க ரைட்டுன்றுவாங்க. அது வரைக்கும் அமைதி காக்கிறது தான் ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது. ஆனால் இந்த டைமில் எரிச்சல் வரும். நீங்கள் அமைதியாக, நமக்கே நேரங்காலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பீங்க. அப்போதைக்கு உங்கள் பார்ட்னர் பிரச்சனையே கொடுக்கறதுக்குனே வருவாங்க, உங்களை டென்ஷன் ஏற்படுத்துறதுக்குனே வருவாங்க. சில நண்பர்களும் சரி, சில உறவினர்களும் சரி, உங்களைய கொலவெறி ஆக்கிறதுக்கு, காண்டாக்குறதுக்குலாம் தேடி எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் என்ன செஞ்சிடணும், எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிடுங்க. அதுதான் உங்கள் மனசுக்கு நல்லது, உங்கள் உடலுக்கு நல்லது. மனசு கெட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல்நிலையும் பாதிக்கும். 6ஆம் இடத்துல குரு வராரு. குரு என்ன செய்வார் அப்படின்னா ஹெல்த்தை கண்ணா பின்னமாக ஆக்கிடுவார். ஏன்னா அவர் காசு பணம் கொடுக்கறதுலாம் நல்லது. இந்த ராகு கேது சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் விடிவு காலம் கொடுத்துரும். ஆனால் இந்த குரு சுப கிரகமாக இருக்கனால ஹெல்த் ரீதியாக இருக்க பிரச்சனைகளை பெருசு பண்ணி விடும். ஏன்னா அவங்களோட வேலையை வளர்க்குறது தான். ஸோ குரு என்ன பண்ணுவார், ஆருக்கு நோய் நொடியை கொடுத்துருவார். ஹெல்த் ரீதியாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு விரயம் இருக்குது, சுப விரயமாக பண்ணிக்கோங்க. மருத்துவ செலவு இருக்குது, அதனால் அதை சுப விரயமாக பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களோட ராசியில் செவ்வாயும் ராகுவும் சேரப்போகிற காலகட்டம். அப்போ மனசு படப்படன்னு இருக்கும். ராகு கேதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் என்னென்னா மெடிடேஷன் நிறைய பண்ணணும், நிதானமாக எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணணும். மனசு சரியில்லைன்னா வண்டி ஓட்டாதீங்க, ட்ரைவ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. என்னென்னா மைண்டு சரியில்லைனா ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் சினிமாவில் நல்லாயிருக்கும். மனசு சரியில்லைன்னா தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த நபர்கள்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இல்லையா வழிவகை இல்லையா, ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் என்ன பண்ணுறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேளுங்க.
மருந்து இல்லாமல் இது பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஸ்பீக் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் மனசு சரியில்லைன்னு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எதையோ திங்க் பண்ணிவிட்டு வண்டியில் கவனம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா உங்களோட கிரகநிலைகள் நல்லா இருக்குது, உயிர் சேதம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் வர ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அது உறுத்திட்டே இருக்கும். பொதுவாகவே நான் எதுக்கு வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஏதாவது ஆகி உயிர் சேதம் ஆச்சுன்னா வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் மனசு நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு கவலை இருக்கும்ல, அதுக்காகத்தான் அழுத்தி எழுத்தி சொல்கிறது. ஸோ இந்த விஷயங்களை கவனமாக இருங்க. நீங்கள் வெளியூர் செல்வது, வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும், யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுடைய கணவர்கிட்ட அனுசரித்து செல்லுங்க. உங்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை, இந்த நேரங்காலம் சரியில்லாத போது அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கால சூழ்நிலைகள் வரும்போது நல்லாயிருக்கும். உங்ககிட்ட எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. அதனால் காத்திருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் தவறுகள் கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது அவங்களோட சப்போர்ட் இல்லாதனால நீங்கள் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் ஃபெயிலியர் ஆச்சுனாலே உங்கள் மனசை குத்தி உடைப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால் கவனமாக செயல்படுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பொதுவாக கும்பராசிக்கு சொத்து சேர்க்கை இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. இது வந்து தொழில் தொடங்குறதுக்கு, சொத்து சேர்க்கைகளை, கடன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் சாதகமாக மாறுறதுக்கு 6ல் குரு இருக்கனால வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது, அது தாயாருக்கும் இருக்கலாம், அல்லது மருத்துவ செலவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்காது, உங்களுக்காகவும் இருக்கலாம், தாயாருக்காகவும் இருக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த ராகு கேது இந்த மாதிரி இருக்குன்னா லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. 7 சனி முடிகிற வரைக்கும் உயர் அதிகாரிகளுக்காகவோ உங்களுக்காகவோ லஞ்ச லாவணியங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க. ரூல்ஸ் படியும் பைலாஸ் என்ன சொல்லியிருக்கு, சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லியிருக்கு, உங்களுக்கு வந்து ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் போகவே கூடாது. இல்லைன்னா அதை கொண்டு பிரச்சனையாக மாட்டி விட்டுரும். அதனால பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான வாழ்க்கை. ராகு கேது எப்பெல்லாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்துக்கு வருதோ மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்புகள், உங்களுக்குன்னு வந்து பிரபல யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டை செட் பண்ணுறது, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை செட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. விருதுகள் கிடைக்கும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளாக ஆகிறது இந்த ராகு கேதுக்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி விடும். அதனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளாக ஆகிறதுக்கு ஆக்டிங்கு, அதே மாதிரி வந்து இந்த டான்ஸு, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. காசு பணம் நிறையா இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு காலம், நேரம், சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, சாதகமாகவும் இல்லை. ராகு கேதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனியோடைய தொந்தரவும் இருக்கு. இது போக குருபலமும் இல்லை. இதெல்லாம் உங்களைய கஷ்டப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. ஆனால் உங்களோட பதவிகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல பரிகாரங்கள், யாகங்கள், வேள்விகள், பூஜைகள், ஹோமங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கட்டாயம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் உங்களோட பதவிகள்லாம் நீங்கள் வந்து வெற்றி பெறணும், எலெக்ஷனில் வெற்றி பெறணும், ஒரு நல்ல போஸ்டிங் போகணும், ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா இப்போ கிரக நிலைகள் சரியில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கிட்டா நீங்கள் ஜெயிக்க முடியுங்க. அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை இருக்குது. இந்த இதில் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சொத்து விரயம் பண்ணணும்னு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு விரயத்தை நீங்கள் பண்ணிடுங்க. கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுறது. ஆனால் 100 ரூபாய் உங்களோட வருமானம்னா 30 ரூபா தான் நீங்கள் கடன் வாங்கணும். இதை தாண்டி வாங்கி நீங்கள் லாக் ஆகிக்காதீங்க. ஹெல்த் ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குது. உறவுகளிடையே வந்து சுமூகமான உறவுகள் ஏற்படாது. அதாவது சகோதர வழியும் சரி, தாய் தந்தை வழியும் சரி, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே மனக்கசப்பை உண்டு பண்ணும். ஆனால் இது எல்லாமே சில காலம்தான், இதுவும் கடந்து போகும் தான். ஆனால் பொருளாதார வாழ்க்கை நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு
சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வராமல் இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கும்பம் இனிமையாய் பயணிக்கும். கும்பம் என்ன, கொஞ்சம் விழிப்புணர்வு அதிக கவனம் இருந்தால் போதும். கும்பம் என்றைக்குமே இன்பமயம்தான். துன்பம்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. கும்பம் ஜரூராய் களமிறங்கும் சொல்லலாம். அது கோபுர கலசம், நிறைய கஷ்டங்கள். ஏன்னா 2ல் இன்னும் சனி இருக்கிறாரு, பாத சனியாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு தேவையில்லாதது, நம்மளுக்கு வெறுக்கிறது, நம்மளுக்கு எதை வேணான்றமோ அதையே நம்ம கண்ணில் படுறது, தேவையில்லாத செய்திகள் காதில் விழுவது, நம்ம கண்ணு மூக்கு வாய் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறோமோ அதையே பார்க்குற மாதிரி செய்கிற மாதிரி பேசுகிற மாதிரி சூழலை ஏற்படுத்துகிறோம். மௌனம் சர்வார்த்த சாதகம். பொருளை பேசாதீங்க, குறை பேசாதீங்க. யாரை பற்றியும் பேசுனீங்கன்னா அந்த கர்மா நம்மளை ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் 5ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அம்சமான பலன்களை கொடுப்பாரு. ஒரு பெரியவருடைய ஆற்றல், ஆதரவு, அரவணைப்பு, ஒரு இரும்புக்கரம் உங்களுக்கு வழி நடத்தும். தொழிலில் அப்படியே வந்துருங்க. நிறைய முயற்சி போடுங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு உத்வேகமாக பயணிங்கன்னு சொல்லியிருக்கோம். நிறைய நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய சதயம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்து கொண்டது. மற்றவங்களும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இவங்க பட்ட மாதிரி கஷ்டம், ஒரு ஸ்கின் அலர்ஜிலேருந்து, ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுலேருந்து, ஒரு மன அழுத்தத்திலேருந்து, ஒரு மன உளைச்சல்லேருந்து அதிகப்படியான செய்யணும். ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுயச்சாரத்திலே இப்போ ராகு உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பயணிப்பார். கடவுளுடைய அருள் நம்மளுக்கு ரொம்ப தேவை. கடவுளை போய் அப்படியே இறுக பற்றி கொள்ளுங்க. இந்த நேரத்தில் இறைவன் மட்டுமே நமக்கு உறுதுணையானவன். அதற்கான ஒரு மந்திரமும் சொல்லுவேன். எந்த இறைவனை வழிபடணும்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் கும்பம் இறை வழிபாட்டோடு இந்த இக்கட்டான தருணத்தையும் நம்ம கடந்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் வரைக்கும், நம்ம ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் நல்லா ஒரு தொழிலில் ஏதோ போகிறோம் வரோம் செய்கிறோம், ஒரு நல்லா இருக்குன்னா ஒன்றும் மாற்ற வேண்டாம். இல்லை ஒரு மாற்றிக்கிறமானுமா தசாபுதியில் ஒரு புதன் குரு சுக்கிரன் இதெல்லாம் போதுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுடைய பிளான்ட்ரி போர்ஷனை பொறுத்து. மாணவர்கள் கர்மமே கண்ணாயினார்னு உங்கள் சிந்தனையில் இருங்க. கஷ்டப்பட்டு போடுற உழைப்பு உங்களுக்கு நிச்சயமான பலனை
கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஜூனில் அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை மட்டும் செய்யணும். எனக்கு நேரம் சரியில்லை இல்லைன்னு உட்காந்துடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உழைப்புலையும் உங்களுடைய படிப்புலையும் உங்கள் நாலேஜையும் டெவலப் பண்ணி கொண்டு கர்மமே கண்ணாயினார்னு இருக்கும்பொழுது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியோடு சர்வீஸு ஒரு தான தர்மத்தில் சேரிட்டி உங்களுக்கு சர்வீஸோட நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு அனிமல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா, அந்த கால்நடை வளர்ப்பு, கால்நடை செய்கிறவங்களுக்கு, விவசாயிகளுக்கு உதவி செய்வது, விவசாயத்துக்கு உதவி செய்வது, இந்த ரெட் கிராஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் போய் இருக்கிறவங்களுக்கு அந்த வாயிலா ஜீவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு உணவு தருவது, பசுவுக்கு நீங்கள் ஒரு கைங்கரியம் பண்ணுவது, கருப்பு நிற ஆடுகளை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் உங்கள் முன்னோர்களின் ஆசையையும் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகதோஷத்தையும் போக்கி கொடுக்கும். கடன்லாம் நிறைய வாங்கிடாதீங்க, தொழில் எடுத்துகிட்டு போய் கடனை போடுறதுலாம் செஞ்சிடாதீங்க. ஒரு அளவான முதலீடு, அளவான நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, வியாஜிகள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுப்பாரு. நல்ல தசாபதிகள் போகும்போது தசாபதிகளாக சிறப்பு இல்லைன்னா ரொம்ப கவனம், இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துடுங்க. ஒரு 60 வயதுக்கு மேலாம் கடந்தவங்கலாம் நித்தியமாக ஒரு இறை மந்திரத்தை சொல்லுவதும் இறை வழிபாடு செய்வதும் ரொட்டீன் லைஃப் போயிடுச்சுன்னா அப்படியே வந்துடுங்க. யாரும் நம்மளை மதிக்கலை, நம்ம பேச்சுக்கு மதிப்பு இல்லை, கணவன் மனைவி உறவில் எப்போ ஒரு கசப்பான அனுபவங்கள், யார் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்க. உங்களுடைய ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஃபினான்ஷியலி இதெல்லாம் ஒரு நல்ல காரியங்களுக்கு அந்த விரயத்தை செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்க இதை பேசிட்டாங்க, இவங்க இதை பேசிட்டாங்கன்னு எல்லாத்தையும் காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதீங்க. இந்த வார்த்தையும் சொற்களும் மாறும். நாக்கு எலும்பில்லாதது. இப்போ நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம நல்லவங்கன்னு போய் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் சிறப்பாக இருந்தால் போதும். உங்கள் கையில் 10 ரூபா இருந்ததுன்னா 1 ரூபாவை தான தர்மம் பண்ணுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கான ஒரு பழி பாவங்கள் இதெல்லாம் தீரும். நம்ம வண்டி வாகனங்களில் செல்லும்போது இரவு நேர பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் டெய்லியும் 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும். சாப்பிட்றது, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸு, நம்ம யாருக்கும் வாக்கில் அந்த காலத்தில் கொடுத்துடக்கூடாது. உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம சொல்கிற ஐம்புலன்களால் தான் நமக்கு பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு சைனஸ் பிரச்சனை வருது, ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, ஜாயின்ஸு, மூட்டு, நம்மளுக்கு மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகளை க்ளீனாக வச்சுக்கொள்வது, அதே போல் கால்சியம் நிறைந்த உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு சின்ன சின்ன உடல் பாதெல்லாம் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் அலோபதியை நாடாதீங்க, இயற்கை வைத்தியங்களை மேற்கொள்ளுங்க. இல்லைனா நீண்ட நாள் ஒரு கடப்பில் போடுற மாதிரி ஆகிடும். அதனால தான் கவனமாக பயணிங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சுய இதிலே போகிறதுனால யாருன்னா ஆசை காட்டி பெரிய பெரிய முதலீடுகள் செய்யலாம். அங்கே போனால் உனக்கு அது ஆகிடும், இங்கே போனால் இது ஆகிடும், நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், உனக்கு அப்படி வந்தால் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும். உங்களுக்கு கடவுள் ஜாதகத்தில் என்ன விதிச்சிருக்காரோ அது கண்டிப்பாக நடக்கும். இறைவனை பின்பற்றி கொள்ளுங்க. வாராகி அம்மன் வழிபாடு கும்பத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேய்பிரையிலையும் வளர்பிறை பஞ்சமியில் வழிபடும்போது உங்களுக்கு அனைத்து விதமான குழந்தை பாக்கியம், செல்வ செழிப்பு, உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும். தேய்பிரையில் வரும்போது எந்த எதிரியும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. எதிரிகள்லாம் உங்கள் இடம் இல்லாமையே தலை தெரிச்சு ஓடுவாங்க. ஒன்று அந்த இடத்துல இருந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க, இங்கேருந்து வந்துடுவீங்க. இதை தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டியது வாழ்நாள் முழுவதும். இந்த வருடத்தில் எப்போ விநாயகர் வழிபாடு வச்சுக்கொள்றதோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கும்பத்துக்கு 3-7-11 இந்த கேதுவுடைய நட்சத்திரம் வரும். அப்போ நல்ல சந்தோஷம், ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேற்றிக்கணும்னா விநாயகர் அவர் தான் காரிய வெற்றியும் தந்து நல்ல புத்தியையும் எந்த நேரத்தில் எதை யூஸ் பண்ணுன்றதை சொல்லக்கூடியவர். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் வக்ரதுண்ட கணபதியே நமக. இந்த மந்திரத்தை கேட்ட உடனே கமெண்ட் செய்பவர்களுக்கு அந்த நொடியிலிருந்தே மாற்றங்கள் ஏற்படும். நேரம் கிடைக்கும்போது 21 சொல்லுவது, 21 முறை தோப்பு கர்ணம் போடுவது, 50 வயதுக்குள் இருப்பவர்கள் கிழக்கு முகமாகவும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வடக்கு முகமாகவும் இருந்து போடும்பொழுது கும்பம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும், ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனையிலேருந்து, பணம் கொடுக்கல் வாங்கலேருந்து, வாய் வார்த்தையிலேருந்து, நம்ம ஐம்புலன்கள் சொல்லிட்டோம், கண்ணு, மூது, காது, பல்லு, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து, பேக் பெயின்லேருந்து, நான் பாத வலியிலேருந்து, பாதை சேர்ந்த பிபி, சுகர், நீண்ட நாட்கள் மற்றவர்கள்லாம் ஆரோக்கியம் முக்கியம். ட்ராவலில் கவனம். இரவு நேர பயணங்களில் விலை உயர்ந்த பொருட்களில் அந்த காலகட்டம் எடுத்து செல்லக்கூடாது. அதீத கடன் வாங்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எந்த அம்பாலை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவக்கரை வக்ரகாளி அம்மன். இந்த அம்பாலை சொல்லும் போதே என்னுடைய மெய் சிலிர்த்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான அம்பாள் அப்படின்னு சொல்லலாம். திருவக்கரை வக்ரகாளி அம்மனை ஓம் க்ரீம் காளிகாயை நமக அப்படின்னு ராகு காலத்தில் கடைசி 24 நிமிஷம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் 11:40
அந்த 12 மணிக்குள்ளே கடைசி 24 நிமிஷம் குங்கும அர்ச்சனை செய்து ஒரு நல்லெண்ணெய் தீபம், ஒரு நெய் தீபம், ஒரு இழுப்பெண்ணெய் தீபம் போட்டு வேண்டி அம்மாவுக்கு கல்கண்டு கருப்பு திராட்சை வச்சு உலர்பழங்கள் வைத்து முந்திரி என்ன வேணாலும் வைத்து வழிபட்டு அந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் க்ரீம் காளிகாயை நமக அப்படின்னு சொல்லி வழிபட்டு அந்த குங்குமத்தையே வைக்கும்பொழுது உங்களுக்கு இருக்க கண் திருஷ்டி எல்லாரையும் மேலே எலும்ப விடாது. நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணாலும் இந்த பொல்லாப்பு பொச்சிரிப்பு நம்மளை வாழவே விடாது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட கண் திருஷ்டியை நீக்கி உங்கள் வாழ்வில் மிக சிறப்பாக பயணிக்க வைக்கும். அப்போ அந்த கணபதி மந்திரத்தை சொல்லும்பொழுது நல்ல புத்தியையும் வெற்றியையும் சித்தியும் புத்தியையும் தரும். காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு அவள் அரணாகவே இருந்துடுவாள். வாராகி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன்களை வாரி வழங்கிடுவாள் சொல்லலாம். கும்பராசி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த 26 தாறுமாறாக கடக்க இதை பின்பற்றினாலே வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டிடலாம். என்றைக்குமே கிரகங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி கலங்கி நிற்கக்கூடாது. கும்பம் நல்லது செஞ்சு இறையாற்றலாக உங்களை சுற்றி ஒரு கேடயத்தை போட்டுக்கொள்ள வேண்டும். கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம், அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப்போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன், கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கணும்னா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால்
வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும், சரிங்களா, ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். கும்பராசி அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. அவங்களுக்கு இல்லாத திறமையே இல்லை. எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசிடுவாங்க, எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவாங்க. அத்தகைய திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கும்பராசியின் அதிபதி 1க்கும் 12க்கும் அதிபதி சனீஸ்வர பகவான் 2ல் இருக்கிறார். ஸோ விரயங்கள், வருமானம் சார்ந்த விரயங்கள் இருக்கும். வருமானம் எல்லாம் விரயமாக போகும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஏங்க இந்த வருமானம் எடுத்த உடனே என்னங்க ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி வருமானம் விரயமாகும்னு சொல்கிறீங்களே, ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். வருமானம் விரயமாகும்னு சொன்னேனே, அது என்ன விரயம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு தொழில் சார்ந்த முதலீடுகளாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஒரு இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணி அதுக்காக ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டில் போயிட்டு வருவீங்க. அப்போ ஒரு மகிழ்ச்சியாக ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகும்? ப்ராஃபிட் வரும் கையில், கரெக்டு தானே? ஸோ இதுதான் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஃபேமிலியோடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வீசாலாம் ரெடி பண்ணிவிடுங்க கும்பராசி அன்பர்கள். உங்களுக்கு 3ஆம் அதிபதி, சரிங்களா, 3ஆம் அதிபதி 3க்கும் 10க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 11ல் இருக்கார். அப்போ என்னங்க வேணும்? உங்களோட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியை தான் குறிக்குது. போட்டித் தேர்வாக வெற்றி தான், அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக வெற்றி தான், மருத்துவம் சார்ந்த தொழில்களாக வெற்றி. உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே அவசரம் மட்டும் கொஞ்சம் கூடாது. எல்லாமே வெற்றியை தருவதற்காக 2026 கும்பராசி என்பவர்களுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கு. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் தீரப்போகுது. எப்போ வருவேன், எப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2026 காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிர பகவான் 11ல் இருக்கிறார். எல்லாருமே 11ல் இருக்காங்க. கும்பராசிக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 4க்கும் 9க்கும் அதிபதி. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களும் தந்தை சார்ந்த விஷயங்களும் அனுகூலமாக யாருக்கு இருக்க போகுதுன்னா நம்ம கும்பராசி என்பவர்களுக்கு தான் இருக்க போகுது. தாயார் தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைக்க போகுது. வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமைய போகுது. இந்த காலகட்டம் 2026ல் ஏதாவது ஒரு கார் வாங்கணும்னு இந்த காலகட்டத்தில் அந்த கார் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்களே வாங்கிட்டு இல்லை கிஃப்டாக கூட வந்து சேர்ந்துடும். மன மகிழ்ச்சியில் யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, கிஃப்ட் கூட பண்ணிடுவாங்க உங்களுக்கு. 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி புத பகவான் 11ல் இருக்கிறார். மறைமுக வருமானம், மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, சரிங்களா. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குல்ல. மனம் சார்ந்த சில பிரச்சனைகள், ஏன்னா எதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது, அந்த ஒரு திக்கு முக்காடி இருப்பீங்க. மறைமுக வருமானம் வரும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் ப்ராஃபிட்டில் இப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க, ராயல்ட்டி, சரிங்களா. அப்படி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதோட ப்ராஃபிட் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எங்கே வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பீங்க. எல்லாம் எல்லாமே 11ல் இருக்குங்க. வேறு என்ன பண்ணுறது? எல்லாமே லாபம், சக்ஸஸ்ஸு, ப்ரமோஷனு, போனஸு அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். கும்பராசி என்பவர்களுக்கு இத்தகைய சிறப்பான விஷயங்கள் ஏற்படும். மறைமுக தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக, புதிய அறிமுகமான நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் தீர்வு அடைஞ்சு உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பே அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானே 11ல் தான் இருக்கிறார். உங்களுக்கு 7ஆம் அதிபதி அவர் தான். ஸோ 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும். தடைப்பட்ட திருமணங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் காதல் திருமணம் செய்பவராக காதல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ஏன்னா 5க்கும் அவர் தான், 8க்கும் அவர் தான், 11ல் இருக்கிறார். மறைமுக திருமணம், அவசர நிலை திருமணம், திருமணத்தில் ஒரு சிறிய சண்டை சச்சரவுகளுடன் திருமணம் நடைபெறும். இன்றைக்கு சிறப்பு வேறு யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? எல்லாமே சக்ஸஸ் தான், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தை பாக்கியம், இதெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு மருத்துவ உதவியோடு குழந்தை பாக்கியம் ஏற்படும்.
இல்லை குழந்தை பிறக்க போது நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக இல்லை உதிரப்போக்கு மூலமாக கொஞ்சம் ரத்தம் வீணாகும். அதன் மூலமாக இன்பமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்பமான ஒரு செய்தியை சொல்லலாம் உங்களுக்கு. சரி, அப்போ பிரச்சனையே இல்லையா? இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குமா? பிரச்சனைகள் சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசில் ஒன்றுமே இல்லைங்க. உங்களோட 6ஆம் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ வீட்டில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும், வண்டியில் சின்ன ஒரு ரிப்பேர் சார்ஜஸ்லாம் இருக்கும், இவ்வளோ தான். இல்லை வண்டியை நீங்கள் புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும், புது வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை வீடு மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களின் 9ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அவர் 11 இருக்கார். தந்தை மூலமாக அனுகூலமான நிகழ்ச்சிகள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுலாம் மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 11 இருக்கார். தொழிலில் முன்னேற்றம், அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். ஆன்லைன் உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஆன்லைன் என்ன நடக்குமோ நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும். எல்லாமே 11 இருக்கிறாங்க, வேறு என்ன வேணும்? சரிங்களா? இந்த ஆண்டின் பிற்பகுதியில் 2க்கும் 11க்கும் அதிபதி ஆண்டின் பிற்பகுதியில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா குரு பயிற்சி, அப்போ உங்களுக்கு 6ல் வரார். அந்த காலகட்டத்தில் மட்டும்தான், சரிங்களா, உங்களின் வருமானமும் உங்களின் போனஸ் சேமிப்பில் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே சிறிய பிரச்சனைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வருட தொடக்கத்திலேயே எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு எப்படி போட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் செலவு ஏற்படும். குழந்தைகளுக்கு ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக மருத்துவ செலவுக்காக அது கரையும். சரிங்களா? ஸோ கோல்டு வந்து ப்ளச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா புதுசாக வீடுகளை வாங்க போகிறீங்களா, அப்போ கோல்டு கொஞ்சம் ப்ளச் பண்ணுவீங்க. இன்றைக்கி சாதகமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அடியனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு
மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது,
அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, அந்த தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 1/1/2026 ஆட்சி பெற்ற சனி உங்களுடைய ராசியிலேயே. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். நம்மளால் இதை சாதிக்க முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தவற விட்டுட்டீங்களேன்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வேறு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே பறிபோயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். அதாவது பாத சனின்னு சொல்லக்கூடியது. இவ்வளவு நாளாக 5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பாத சனி கொஞ்சமாக சனி பகவான் உங்களை விட்டு விலகி நகர்ந்து போகிறார். சனி பகவான் விலகி நகர்ந்து போகிறதுனால வந்து என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா, உங்களுடைய தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வருவீங்க. வேகமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கார். 5ஆம் மாதம் கடைசி வரலும், அதாவது 26/5/2026 வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போய்டுறார். 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறு மன கிளேசங்களை கொடுப்பார். புதிய கடன் சுமைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த கடன்கள் வந்து சுப கடன்களாகவே அமையும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வரும். 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது குருவின் பார்வையும் அதில் உழறது பெரிய விசேஷம். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தாலே சிறு தொல்லைகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும்
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம் ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால தூக்கங்கள் கெடாமல் இருக்கும். வெளிநாடு வெளியூர் சற்று வேலை நிமித்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாத சனின்றதுனால சற்று செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அந்த 11ஆம் மாதம் வரலும் இருக்கும்பொழுது அபரிமிதமான அலைகள் இருக்கும். அலைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாதிக்க முடியாத விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அதுக்குன்னு ஓடுவீங்க. அதனால் சில விஷயங்களில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வரும். எப்போ 11ஆம் மாதத்துக்கு மேலே தான் அந்த வெற்றி இலக்கை நீங்கள் அடைய முடியும். ஏன்னா குருவின் பார்வை ராகுவின் மேலே உழருது. 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய, இடத்தை விட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான வருஷமாகவே இருக்கும். ஏன்னா 7 சனி போயின்னு இருக்கு. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குடும்பத்தில் சில சர்ச்சைகள் இருக்கும். பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு பகவான் போய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் கான்சன்ட்ரேஷன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவானும் மறைஞ்சு போகிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தூக்கத்தை கண்டிப்பாக மினிமம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாவது தூங்குறது ரொம்பவும் நல்லது. தூக்கம் கிடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அலைகள் ஓடிண்டே போகும். அதனால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் 2 விஷயமும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் காமாக இருந்து பழகிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணத்திற்கு வாய்ப்புகள் வரும். அதை தவிர பார்த்தேனால் முயற்சிகள் சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போது 10ஆம் மாதத்துக்கு மேலே சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தேனால் புதிய கடன் வம்பு, அதாவது இதெல்லாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வருது. உங்ககிட்டேருந்து காசை வாங்கிட்டு போடுவான், கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அந்த காலகட்டம் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய காசு திருப்பி வரும். அது வரணும். யாருக்கும் ஜாமீனும் போடாதீங்க, யாருக்கும் பைசாவும் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருங்கோ. அதனால் நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும். உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நீங்கள் இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது நரசிம்மருக்கு அந்த ஆக்ரோஷம் குறையணும்னு சிவனால் எடுக்கப்பட்ட உருவம்னு சொல்லக்கூடியது. அந்த சரபேஸ்வரருக்கு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் மேலே ஏவப்பட்ட பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இந்த சனியின் தாக்கமும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேனால் வாரம் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அது பண்ணலையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும். இந்த வருஷம் 2026 ஓரளவு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வருஷமாக அமையும். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும்.
ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக, இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ், குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக, அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறத காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை, ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மோசஸின் அழகிய ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 கும்பராசி வாழ்க்கையில் என்னென்னலாம் அற்புதம் பண்ண போகுது, என்ன மாதிரியான ஹாப்பி நியூஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசியில் பார்த்தீங்கன்னா ராசியில் யார் இருக்கார்? ராகு பகவான் இருக்கார். எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆள். அப்போ எப்படி இருப்பார்? உங்கள் வாழ்க்கையே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்குறவங்களாம் என்னப்பா அவங்களுக்கு என்ன காரு பங்களா அப்படின்னு ஒரு சிறப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு இப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் நீங்கள் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, எவ்வளோ உழைச்சிருக்கீங்க,
உழைச்சி எவ்வளோ காசு வரல, அந்த உழைப்புக்காக நீங்கள் எவ்வளோ காலி பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை கேட்டால் தான் தெரியும். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு பிரம்மாண்டத்தின் ஆண்டாக இருந்தாலும் நிறைய கனவு கற்பனையிலேயே வாழ்ந்து விட்டுரும். ஸோ அதை வந்து இப்போ இந்த 2027 நாங்கள் தண்ணி தெளித்து எழுப்புகிறோம். ஐயா, நீ கண்டதெல்லாம் கனவு, வாழ்க்கை இப்படி ஒன்று இருக்குது, இதை பண்ணால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு. ஸோ அதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி, நீங்கள் ஹாப்பியாக எதிர்பார்த்த மாதிரி திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கும். சில பேருக்கு என்னென்னாக்கா வீட்டு பக்கத்துலேயே கூட வர அமையும். வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு 2 தெரு தள்ளி 3 தெரு தள்ளி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே கூட ஏதோ ஒரு பார்த்த பழக்கத்தின் பிரகாரம் கூட உங்களுடைய விஷயம் இருக்குது. இந்த காலத்தில் எதை பேசினாலும் ப்ராஃபிட்டை பற்றி பேசுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா ரொம்ப லாபம், என் பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் பண்ணணும், அவ்வளோ லாபம் பண்ணணும், நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் வந்து நீங்கள் நிறைய போடுவீங்க. உங்கள் வார்த்தையில் உங்கள் பேச்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நிறைய பேர் என்ன இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்டில் பணம் போட்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் என்னக்கா நிலத்தில் போட்டாவே அது விளையும்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து நிலத்தில் போட்டால் பெருகும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பரிகாரமே இருக்குது. இன்றைக்கி அதை யாரும் செய்யவே மாட்டோன்றோம் நம்ம. ஏன்னா நிலத்தில் போடக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முளைச்சி பெருகும். நீங்கள் விதையை ஒன்று நட்டிங்கன்னா அந்த விதை முளைக்கும். அந்த விதையை கயிறு கட்டி காற்றுல தொங்க விட்டிங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் மண்ணில் போட்டால் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மண்ணோட தன்மையை பற்றி இந்த காலகட்டம் நம்மளாம் வந்து ஓவர் குவாலிஃபைட் ஆகிடும். அதை ஏதோ வந்து லூஸ் தனமாக சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையான சூட்சுமத்தை உணர்ந்து கொள்ளாமல் இன்றைக்கி பணத்தை கடன் வாங்கிட்டு சுற்றிட்டு கிடக்கும். ஏன்னா கடன் வாங்கினது கௌரவ குறைச்சல் இருந்த காலம் போய் இப்போ கடன் வாங்கினது பெருமையாக இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெருமையாக. ஒரு காலத்தில் என்னென்னா பக்கத்து ஊரில் போய் ஏதோ ஒரு சின்ன கடன் கேட்கணும்னா ஐயோ நான் கேட்க மாட்டேன், எனக்கு அசிங்கமாக நினைப்பாங்க. இந்த காலம் அப்படியே இருக்குது. கிரெடிட் கார்டில் சைன் 4 தேய்ச்சினே இருக்கும். பேங்க்கில் போய் கடன் வாங்கிறது க்யூவில் நிற்கிறோம். அது வேறு கடன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அது ஒரு இது ஸ்டேட்டஸ் சிம்பிள். நான் கடன் கேட்டேன் எனக்கு கொடுக்கல, சிபில் ஸ்கோர் கம்மியாயிடுச்சு, கொடுக்க வாங்காத நல்லதுன்னு நினச்சி. ஏன்னா பொதுவாக என்னென்னாக்கா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா கடன் வாங்கினா அவமானம் கன்ஃபார்ம். நீங்கள் எங்கே கடன் வாங்குறீங்களோ இல்லை கைமாத்தா கடன் வாங்குறீங்களோ உங்களால் அதை கட்ட முடியாது. நீங்கள் எந்த ராசி வேணால் இருக்கு, கண்டிப்பாக பணத்தால் அவமானத்தை, கடன் வாங்கி அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா கும்பராசி தான். நீங்கள் 100 ரூபா வாங்கினாலும் சரி, 100 கோடி வாங்கினாலும் சரி, இது எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பொருளை கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட நீங்கள் போயிட்டு வரும்போது உடச்சி கொடுத்துருவீங்க. இல்லை அதுவே உடஞ்சிரும். ஏன்னா நீங்கள் அவமானப்படணுன்றதுனால அதுவே உடஞ்சிரும். ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் கடனை பற்றி சிந்திக்காமல் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சிந்திங்க. அதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா எனக்கு இது காற்று ராசியாக இருக்கு, வாழ்க்கை போகிற போக்கில் அப்படியே போயினே இருக்கும். ஆசைகள் பேராசையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு ஆசைக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. நான் இதை பண்ண அதை பண்ண இதை இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு லிஸ்ட்டு எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ணியிருப்பாங்க. உட்காந்து லிஸ்ட்டு போட்டதோடு இருக்கும். லிஸ்ட்டு போட்டு டயரில் படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏன்னா இது காலபட்சத்துக்கு 11வது இடங்க மனம் மகிழ்ச்சி வாழ்க்கையை அனுபவிக்க போகிற இடத்துல உட்காந்து அக்கௌண்ட்டு பார்த்துன்னு உட்காந்து இருக்கிறீங்க. அப்போ அந்த அனுபவிக்கிறதுக்கான உங்களுடைய குவாலிட்டிஸை அதிகம் பண்ணணும். அந்த குவாலிட்டிஸ் தான் நமக்கு முக்கியம். இயற்கை உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்க அனுப்பிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதை செய்யக்கூடாதோ அதை தான் செஞ்சு பிரச்சனையில் போய் சிக்குவீங்க. இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2026. உங்களுடைய கண்களை திறந்து விடுறோம், தூக்கத்துலேருந்து எழுப்பி விடுறோம். மறுபடியும் தூங்குறதும் எழுந்து வேலையை பார்க்குறதும் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே ஒரு ஹாப்பி. ஏன்னா எல்லா கிரகமும் 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு. 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சாணம், வெற்றியை கொடுக்கக்கூடிய சாணம். அப்புறம் இந்த சாணத்தில் உட்காந்துட்டு எல்லா விஷயம் கிடைக்குதுன்னும் போது நான் எதையும் பார்க்க மாட்டேன், எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னா நல்லா கவுந்து தூங்குங்க. அதுக்குள்ளே வருஷம் முடிஞ்சிடும். திருப்பி 2026 என்ன நடக்கும்னு உட்காந்து திருப்பி ராசி பலன் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கும்பராசி நேயர்களே இப்போதே விழித்துக்குங்க. நீங்கள் விழித்து இருந்தால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னு வச்சிங்களேன், இந்த காலம் மனம் வந்து நிறைய விஷயங்களை கிரிமினலாக யோசிக்கும். இந்த ரகசிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு லாக்கு போட்டே வச்சுருப்பாங்க. இல்லை பிளாக் லிஸ்ட்டில் ஒரு 10 பேராவது இருப்பான். கும்பராசிக்காரங்க பிளாக் லிஸ்ட்டில் எவனா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. இந்த பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சு ஏதாவது ஒரு ரகசிய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் பக்கம் போட்டு எல்லா லாக்கையும் போட்டு வச்சுருப்பான் அந்த கும்பராசிக்காரங்க. ஸோ அதே போல் என்னென்னாக்கா உங்கள் ஏன்னா
2ல் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் ஃபோக்கஸ் பண்ணியா, படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணு, வருமானம் ஈட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ணு, பேசினே இருக்காத. பழைய விஷயத்த பேசி 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 டயர்ட் ஆகிடுவீங்க. அந்த பழைய விஷயத்த பேச நிறுத்துனீங்கன்னா பணம் வர்றது எப்படின்னு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த காலகட்டம் என்னென்னாக்கா பணம் வருவதற்கான பேச்சை பேசுங்க. பணம் வீட்டதை அதிகமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா? இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல லக்ஸரியஸ் கார் வாங்க போகிறீங்க. கார் இருக்கும், நல்ல ஒரு வீடு, ஒரு பட்ஜெட்டான ஹவுஸு. அப்படியே நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரன் வீடு கட்டினா எப்படி திரும்ப கட்டுவாங்க? ஒரே கண்ணாடியில் அப்படியே சும்மா அலங்காரம், திறந்தவொன்னே ரோடு தெரியும், இது தெரியும், அது தெரியும், எல்லாம் தெரிகிற மாதிரி கண்ணாடியிலே வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஸ்க்ரீனை திறந்தவொன்னே சிட்டி ஃபுல்லாக தெரியணும், அப்படி ஸ்க்ரீனை திறந்தோம் அது தெரியணும், இது தெரியணும். இப்படி தான் வீடு கட்டக்கூடிய ஒரு கற்பனை வளம் இருக்குது. வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கணும், இப்படிலாம் கட்டுவீங்க. உங்களோட வீடை கட்டும் போது வாஸ்து பிரகாரம் கட்டணும். ஏன்னா நீங்கள் வீடு கட்டும் போது வாஸ்துவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வைக்கிறேன்னு சொல்லி ஏடா கூடமாக வச்சு அப்படியே வீடை விற்றுட்டு போனவங்க நிறைய கும்பராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால் வீடு கட்டும் போது சரியான வாஸ்து நிபுணர் போய் சந்தித்து ஒரு கவுன்சிலிங் வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சரியான நம்பர் கிடைக்கலையா, கீழே இருக்க எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் உங்கள் பேரில் வீடு வாங்க முடியாது, அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க பேரில் வீடு அமையவே அமையாது. ஏன்னா உங்கள் மனைவி பேரில் வாங்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை கும்பராசிக்கு ஆண் பெண் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் பேரில் வாங்குங்க. அவங்க பேரில் வீடு வாங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் பேரில் வீடு வாங்கினீங்கன்னா லோன் அடைக்க முடியாமல் திண்டாடுவீங்க. ஸோ இதையும் மனதில் வச்சு, ஏன்னா கும்பராசிக்காரர் லோன் வாங்கினா பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே போல் கும்பராசிக்காரர் நிறைய இந்த ஃபுட்டை நிறைய வேஸ்ட் பண்ணாது, உணவை நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தான் அதிகம். அதுக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க. உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனாலே உங்கள் வாழ்க்கை நிறைய சிக்கல்கள் இருக்கும், வியாதிகளை சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். முறையற்ற உணவு பழக்கம் உங்கள் வாழ்க்கையிலோட தன்மையை மாற்றிடும். ஸோ அதனால் நல்ல உணவு பழக்கத்தை கையாளுங்க. இந்த நியூ இயர்லேருந்து இதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு எழுதி வைக்கக்கூடாது, நடக்கணும். எல்லாம் 1ஆம் தேதி, அதுமா பெரிய 31ஆம் தேதி லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு 1ஆம் தேதி பார்த்துட்டு அதோட மூடி வச்சது தான். திருப்பி அதுக்கு அடுத்த வாட்டி 2027 நம்பர் மட்டும் தான் மாற்றுவோம். ஏன்னா அடுத்த வருஷம் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ அதனால் வாழ்க்கையை சின்ன சின்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் இங்கே சாதிக்கணும். பெரிய விஷயமே ஒரு சின்ன புள்ளியில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த சின்ன புள்ளி தான் மிக ஆழமாக போகும். சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஊசி காதில் ஒட்டகம் போகிற கதைலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா ஊசியோட அந்த நுனி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும், ஒரு சின்ன புள்ளி தான். அதனால தான் அது இலகுவாக உள்ளே போகும். அதே இவ்வளோ பெரிய மரக்கட்டை எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா போகாது. ஸோ அதனால் என்னென்னாக்கா எப்பொழுதும் ஒரு புள்ளிக்கு தான் வேல்யூ. அதனால் சிறிய விஷயம் என்பது அலட்சியப்படுத்தாமல், சிறிய விஷயம்தான் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்துக்கு பல தூண்டுதலுக்கு காரணமாக இருக்குது என்ற உணர்வோடு இந்த 2026 தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.